வணக்கம். முக்கிய செய்திகள். குஜராத்தில் மாநில காவல்துறை அணிகளுக்கான T20 கிரிக்கெட் போட்டி. புதுச்சேரி போலீஸ் அணி அரையிறுதிக்கு தகுதி. தொடரும் கஞ்சா விற்பனை. மேட்டுப்பாளையம் பகுதியில் மேலும் 2 கைது. ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப். இளம்பெண்ணை ஏமாற்றி 7 லட்சம் மோசடி. குஜராத்தில் நடைபெற்று வரும் மாநில காவல்துறை அணிகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் தொடர் புதுச்சேரி மாநில காவல்துறை கிரிக்கெட் அணி அபார வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியாவில் உள்ள மாநில காவல்துறை அணிகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் போட்டிகள் குஜராத் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 15ஆம் தேதி குஜராத் மாநிலத்தில் வடதாரா போலீஸ் கிரிக்கெட் மைதானத்தில் குஜராத் மாநில காவல்துறை DGP விகாஸ் சகாய் போட்டியினை துவக்கி வைத்தார். குஜராத்தின் மாநிலத்துறை கிரிக்கெட் அணி, சண்டிகர் மாநில காவல்துறை கிரிக்கெட் அணி, கோவா மாநில காவல்துறை கிரிக்கெட் அணி, புதுச்சேரி மாநில காவல்துறை கிரிக்கெட் அணி, டையூ டாமன் மாநில காவல்துறை கிரிக்கெட் அணி, ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் காவல்துறை கிரிக்கெட் அணி மற்றும் இன்டெலிஜென்ட் பீரோ காவல்துறை கிரிக்கெட் அணிகள் கலந்து கொண்டு இந்த போட்டியில் விளையாடுகின்றன. புதுச்சேரி காவல்துறை கிரிக்கெட் அணிக்கு கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமை தாங்கினார். இதில் கடந்த 17ஆம் தேதி சண்டிகர் மாநில காவல்துறை கிரிக்கெட் அணிக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய சண்டிகர் மாநில காவல்துறை கிரிக்கெட் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன்கள் எடுத்தது. இந்த அணியின் விகாஸ் ரதி 43 ரன்கள் எடுத்தார். புதுச்சேரி மாநில காவல்துறை கிரிக்கெட் அணியின் பிரபு 4 விக்கெட்களை வீழ்த்தினார். பின் களம் இறங்கிய புதுச்சேரி மாநில காவல்துறை கிரிக்கெட் அணி 15 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன்களை எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. புதுச்சேரி காவல்துறை கிரிக்கெட் அணியின் சதீஷ் 16 பந்துகளில் 5 பவுண்டரிகள் 3 சிக்சர்கள் உட்பட 46 ரன்கள் எடுத்தார். பிரபு 25 பந்துகளில் 4 பவுண்டரிகளில் 2 சிக்சர்கள் உட்பட 31 ரன்கள் எடுத்தார். இந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருது புதுச்சேரி மாநில காவல்துறை கிரிக்கெட் அணியின் பிரபுவுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 18ஆம் தேதி நடைபெற்ற ஆட்டத்தில் ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் காவல்துறை கிரிக்கெட் அணிக்கு எதிராக போட்டியில் புதுச்சேரி மாநில காவல்துறை கிரிக்கெட் அணியின் கேப்டன் வம்சித ரெட்டி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் தேர்வு செய்தார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் புதுச்சேரி மாநில காவல்துறை கிரிக்கெட் அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்களை குவித்தது. அந்த அணியின் பிரபு 68 பந்துகளில் 13 பவுண்டரிகளில் 3 சிக்சர்கள் உட்பட 100 ரன்களை குவித்தார். ஆய்வாளர் ரமேஷ் 28 பந்துகளில் 5 பவுண்டரிகளில் மற்றும் 1 சிக்சர் உட்பட 32 ரன்களும், சபரி 24 பந்துகளில் 2 பவுண்டரிகள் 3 சிக்சர்கள் உட்பட 42 ரன்களும் எடுத்தனர். பின்னர் களமிறங்கிய ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் காவல்துறை கிரிக்கெட் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்களை எடுத்தது. புதுச்சேரி காவல்துறை கிரிக்கெட் அணியின் கேப்டன் வம்சித ரெட்டி 2 விக்கெட்டுகளுக்கும், ஆய்வாளர் கில்டா சத்யநாராயணா 3 விக்கெட்டுகளும், ஆய்வாளர் ரமேஷ் 2 விக்கெட்டுகளும், பூபதி மற்றும் விஜய் தலா 1 விக்கெட்டும் எடுத்தனர். புதுச்சேரி மாநில காவல்துறை கிரிக்கெட் அணி 71 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று முதல் முறையாக அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருது புதுச்சேரி மாநில காவல்துறை கிரிக்கெட் அணியின் பிரபுக்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து வரும் 19ஆம் தேதி புதுச்சேரி மாநில காவல்துறை கிரிக்கெட் அணி கோவா மாநில காவல்துறை கிரிக்கெட் அணியை அரையிறுதி ஆட்டத்தில் சந்திக்கிறது. புதுச்சேரி நகரப்பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி நகரப்பகுதியான உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு தனியார் பள்ளிகள் உள்ளது. மேலும் ரயில் நிலையம்,
கடற்கரை சாலை செல்லும் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுகிறது. இந்த நிலையில் உப்பளம் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் சாலைகளை சீரமைக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர். மறியல் போராட்டம் காரணமாக சுமார் அரை மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்காலில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். காரைக்கால் திருநள்ளாறு சேத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கேசவன். கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. இவரது மனைவி சில ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியுடன் கேசவன் பழகி வந்தார். அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை கொடுத்து வந்தார். இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் நடந்த விபரத்தை கூறினார். பெற்றோர் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் கேசவன் மீது இன்ஸ்பெக்டர் அறிவுச்செல்வன் மற்றும் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி புதுச்சேரி பெண்ணிடம் 7,91,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தொடர்பாக வந்த வாட்ஸ்அப் விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்து மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார். எதிர்முனையில் பேசிய நபர் கூறியதை நம்பி குறிப்பிட்ட தொகையை செலுத்தி ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து பல்வேறு தவணையாக ரூபாய் 7,91,000 செலுத்தியுள்ளார். அதன் பிறகு அந்த நபரிடமிருந்து எந்தவித தகவலும் வரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அப்பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் இளங்கோ என்பவர் தனது மகளின் மொபைல் எண், வங்கிக் கணக்கு உள்ளிட்ட விவரங்களை பயன்படுத்தி லோன் பெறும் ஆப் மூலம் கடன் பெற்றுள்ளார். பின்னர் கடனை வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 19,000 செலுத்தியுள்ளார். பணம் செலுத்திய பிறகும் அடையாளம் தெரியாத நபர் இளங்கோவின் மகளுடைய படங்களை ஆபாசமாக சித்தரித்து அவருக்கு அனுப்பி மேலும் பணம் தருமாறு கூறி மிரட்டி வருவதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் புனிதராஜ் தலைமையில் போலீசார் மேட்டுப்பாளையம் சுடுகாடு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த 2 வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இருவர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் மூலகுளம் மேற்கு வீதியைச் சேர்ந்த பிரதீஷ் மற்றும் பிச்சவீரான்பேட் வள்ளுவர் வீதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியார் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன் குமார் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், AKD ஆறுமுகம் ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரியாங்குப்பத்தில் கொலை உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய 5 பேர் ஊருக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் ஓடைவெளியை சேர்ந்தவர் செல்வம், சதீஷ், கோட்டைமேடு தனசம்பத், மணவெளி கவியரசன் ஆகியோர் மீது கொலை வழக்குகள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. மேலும் மணவெளி ஆனந்த் என்பவர் மீது கஞ்சா மற்றும் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த வழக்கு உள்ளன. இந்த 5 பேரும் ஊருக்குள் நுழைவதால் பிரச்சனை வரும் என்பதால் அவர்களுக்கு ஊருக்குள் நுழைவதற்கு தடை விதிக்க தெற்கு SP வீரவல்லவன் துணை கலெக்டருக்கு பரிந்துரை செய்தார். அதன் பேரில் துணை கலெக்டர் கந்தசாமி 5 பேரையும் 2 மாதங்கள் ஊருக்குள் நுழைவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார்.
அரசு பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கும் நோக்கத்தோடு கல்வித்துறையால் உருவாக்கப்பட்டுள்ள கற்றல் பொருள் கையேட்டினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை அரசு கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கவும், அதிக மதிப்பெண் எடுக்கவும், எளிதாக தேர்ச்சி அடையவும் கல்வித்துறை அமைச்சர் நமசிவாயம் பரிந்துரையின் பேரில் அந்தந்த பாடத்தில் அனுபவம் மிக்க தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு கற்றல் பொருள் கையேடு உருவாக்கப்பட்டு அதன் அறிமுக விழா சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி வெளியிட்ட அதனை கல்வித்துறை அமைச்சர் நமசிவாயம் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி, இணை இயக்குனர் சிவகாமி, முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வன், நேரு, துணை இயக்குனர் பெண் கல்வி சிவராமரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள 27 அடி உயர சிலை சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வரும் 20ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழாவானது நடைபெறவுள்ளது. இதுகுறித்து ஆலய குருக்கள் சிதம்பர கீதாராமன் குருக்கள் கூறுகையில், வரும் 20ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடம்பெயரும் சனிப்பெயர்ச்சி விழா ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளதாகவும், இதனையொட்டி 27 அடி உயரமுள்ள சனி பகவான் முன்பு உள்ள 80 அடி உயரமுள்ள மகர கும்பத்தில் 8000 லிட்டர் எண்ணெய் ஊற்றி மகாதீபம் ஏற்றப்பட உள்ளதாகவும், மேலும் இம்முறை 44 நாட்கள் தொடர்ந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சனி பகவான் அருளை பெறுமாறு அவர் தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி வேளாங்கண்ணியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து உற்சாகமாக நடனமாடி கொண்டாடப்பட்டது. பேரணியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு ஒருங்கிணைந்த அன்பியங்களின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா பேரணி நடைபெற்றது. வேளாங்கண்ணி விடியற்காலை விண்மீன் ஆலயத்தில் புறப்பட்ட பேரணியை பேராலய அதிபர் இருதயராஜ் துவக்கி வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் தொப்பி அணிந்து உற்சாகமாக நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக வந்த பேரணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நிறைவு பெற்றது. அப்போது கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்த சிலர் இசைக்கேற்ப நடனமாடிபடியே ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்தனர். சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்தது. வில்லியனூர் ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஐயப்ப பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு 48ஆம் ஆண்டு பூஜை நடைபெற்றது. பூஜையில் முக்கிய நிகழ்வாக ஐயப்ப சுவாமிக்கு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாவட்டம் வில்லியனூர் கிளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஐயப்பன் அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் பாலகிருஷ்ணன், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ரவி பிரதர்ஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விடுதலை தியாகி வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விடுதலை தியாகி வெங்கட சுப்பா ரெட்டியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கட்சியின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் தலைமையில் பேராசிரியர் ராஜன், உதவி செயலாளர் ஆண்டாள், சிவகுமார், ராதாகிருஷ்ணன், கௌரி, கலைச்செல்வி, சுப்பிரமணி, தமிழ்ச்செல்வன், பீட்டர், தண்டபாணி, அண்ணாதுரை மற்றும் பலர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தோட்டக்கலை பண்ணைக்கு நுழைவு வாயில் கான்கிரீட் பாலம், பாதுகாவலர் அறை கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள
தோட்டக்கலை பண்ணைக்கு நுழைவு வாயில் கான்கிரீட் பாலம், பாதுகாவலர் அறை கட்டுவதற்கு புதுச்சேரி அரசு வேளாண் துறை மூலம் 39,72,200 நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி எம்எல்ஏ அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் சண்முகவேலு, உதவி பொறியாளர் பாவாடை, இளநிலை பொறியாளர் ரமேஷ், வேளாண் அலுவலர் வினோத், கண்ணன் மற்றும் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பாக செய்யப்பட்டது. காரைக்காலில் கதவுகளுக்கென பிரத்யேக கடை திறப்பு விழா நடைபெற்றது. கடையின் உரிமையாளர் யூசுப் கடையை திறந்து வைத்தார். சொந்த வீடு என்பது பலருக்கு கனவாய் இருக்கும் நிலையில் சொந்த வீடு கட்டி இருந்தாலும் வீட்டின் கதவை உடைத்து திருடும் சம்பவம் வாடிக்கையாகி வரும் நிலையில் மரக்கதவுகளுக்கு இணையான வடிவமைப்புடன் ஜெர்மனி நாட்டின் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கதவுகளின் விற்பனையகம் காரைக்காலில் உள்ள மாமா தம்பி மரைக்காயர் வீதியில் இன்று திறக்கப்பட்டது. இதன் உரிமையாளர் யூசுப் இந்த கடையினை திறந்து வைத்தார். இந்த கதவுகள் குறித்து கடையின் உரிமையாளர் யூசுப் கூறுகையில், மரக்கதவின் விலையை விட 40% குறைவான விலையில் இந்த கதவுகள் விற்கப்படுவதாகவும், ஒரு சாவியை கொண்டு லாக் செய்யும் போது 11 இடங்களில் லாக் ஆவதால் மிகவும் பாதுகாப்பானது எனவும், இந்த கதவை தட்டி பார்க்கும் போது மரத்திலான கதவு போலவே உணர முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திமுக வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் பிறந்தநாள் விழாவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பூச்சொண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநில திராவிடர் முன்னேற்றக் கழக வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் பிறந்தநாள் விழா வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூச்செண்டு கொடுத்து பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தொடர்ந்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா எம்எல்ஏவிடம் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் பொன்னாடை போர்த்தி ஆசி பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, திமுக நிர்வாகிகள் குலசேகரன், இளஞ்செழிய பாண்டியன், எஸ்.எம். முரளி, ராஜி, கார்த்திக், ஹரிகிருஷ்ணன், பாலமுருகன், வீரக்கண்ணு, ஆனந்தகுமார் உட்பட பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி மாநில அளவில் கபடி போட்டிகள் நடத்துவது சம்பந்தமாக திமுக வர்த்தகர் அணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக வர்த்தகர் அணியின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் சண்முகா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அணி அமைப்பாளர் ரமணன் தலைமை தாங்கினார். அணித்தலைவர் செல்வமுத்துக்குமார விநாயகம், துணைத் தலைவர் சண்முகசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ஜெயபிரகாஷ், சத்யகுமார், ஹாஜி முகமது, ஹரி, சுப்பிரமணியன், சிதம்பரநாதன், சரவணன் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் 24ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் கழக இளைஞர் அணி மாநாட்டில் வர்த்தகர் அணி சார்பில் 500 பேர் பங்கேற்பது, கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாநில அளவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டி நடத்தி பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்குவது, மிக்ஜாம் புயலை எதிர்கொண்டு மிக சிறப்பாக செயலாற்றிய தமிழக முதல்வருக்கு, சென்னை மேயர், அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து துறை அரசு ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவிப்பது, தொகுதி வாரியாக வர்த்தக அணி நிர்வாகிகள் நியமிப்பதற்கு மாநில அமைப்பாளரிடம் அனுமதி கோருவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடங்கியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வரும் 20ஆம் தேதி மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்க உள்ள சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் தேவஸ்தானத்தின் மூலம் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது. இதில் திருநள்ளாறு temple.org என்று தேவஸ்தான இணையதளத்தில் பக்தர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்.
மீண்டும் முக்கிய செய்திகள். குஜராத்தில் மாநில காவல்துறை அணிகளுக்கான T20 கிரிக்கெட் போட்டி. புதுச்சேரி போலீஸ் அணி அரையிறுதிக்கு தகுதி. தொடரும் கஞ்சா விற்பனை. மேட்டுப்பாளையம் பகுதியில் மேலும் 2 கைது. ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப். இளம்பெண்ணை ஏமாற்றி 7 லட்சம் மோசடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.